கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணலாமா, பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சில பேர் வந்து கேட்பாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ கரன்சி டைப்லயே பிட்காயினா இருக்கலாம், எத்திரியமா இருக்கலாம், ரெப்பிளா இருக்கலாம், இந்த மாதிரி 20,000 கரன்சி இந்தியாவில் இருக்குது. இது லீகலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐயும் சரி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சரி, பினான்ஸ் மினிஸ்ட்ரியும் சரி இன்னைக்கு வரை லீகல் ஸ்டேட்டஸ் கொடுக்கவே கிடையாது. அதனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ கரன்சி பிசினஸ் இல்லீகல். ஆனா என்ன நடக்கும், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 30% டாக்ஸ் பே பண்ண சொல்லிடுவாங்க. எப்படி பே பண்ண சொல்லுவாங்க, விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் அப்படிங்கிற பேர்ல கிரிப்டோ கரன்சிக்கு டாக்ஸ் பே பண்ண சொல்லிடுவாங்க. ஃபிளாட் ரேட்டா பே பண்ண சொல்லிடுவாங்க. இப்போ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லீகலா இல்லீகலான்னு சொல்லி அவங்க பொதுவாக பார்க்கறது கிடையாது. அதே மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சில லாஸ் ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லாஸை எந்த ஹெட்லையும் செட் ஆஃப் பண்ண முடியாது. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் செட் ஆஃப் கிரிப்டோ கரன்சி லாஸுக்கு அட்ஜஸ்ட் பண்றது கிடையாது. அதே மாதிரி உங்க கிரிப்டோ கரன்சில ஒருத்தவங்க ஏமாத்திடுறாங்க அல்லது ஃப்ராட் பண்ணிடுறாங்க அப்படின்னா நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோர்ட் மூலம் அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் அங்கே நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் லீகலி என்ஃபோர்ஸபிள் அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை ஆர்பிஐ உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. இதை பொறுத்து தான் நம்ம கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு முடிவு பண்ணிக்கிறோம்.